பார்ப்பனர்களுக்கு தாசனாகி அவனுடைய அரியணையில் ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு இனத்துரோகம் செய்பவர்கள். எந்த பார்ப்பன கட்சியோட நீ கூட்டு சேரல? பாஜகவோட சேரலையா? காங்கிரஸோட சேரல? இதெல்லாம் பார்ப்பன கட்சிகள் தான். தீவிர பார்ப்பனிய கட்சி பாஜக, மிதவாத பார்ப்பனிய கட்சி காங்கிரஸ். நால்வர்ணம் மேல்வர்ணம் தோல்வர்ணம் என்று பேசுகின்றீர் என்று சாடு சாடு என்று சாடினார். வேதாகமம் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். சூதாக சொன்னதல்லால் உண்மை நிலை தோன்ற உரைத்தல் இல்லை என்று வள்ளலார் சொல்லவில்லையா? ஒரு சன்மார்க்க சங்கம், ஒரு சோசியலிஸ்ட் சங்கம், அதில் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தார்கள், எல்லா ஜாதியும் இருந்தது, எல்லாம் சமம்தான் என்று நடத்தி காட்டியர் வள்ளலார். அவன் பார்ப்பனர்கள் நீச பாஷைங்கிறான், நீங்க காட்டுமிராண்டி பாஷைங்கிறீங்க. ரெண்டும் ஒண்ணுதானே? என்ன வித்தியாசம் இருக்கு? இதை நாங்க விமர்சித்தாக்க நீ பெரியார விமர்சியா நீ பாப்பானுக்கு அடிவரடி. திராவிட இயக்கத்தை விட பார்ப்பானுக்கு அடிவரடி யாரு? கான்ஸ்டிடியூஷன் தானே எல்லாம் எல்லாத்துக்கும் மேல இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயாவது இந்தியன் என்று ஒரு நேஷனாலிட்டி சொல்றானா? பிறகு எதுக்கு நீ இந்தியன் இந்தியன் எழுத சொல்றீங்க பிள்ளைகளை? நாங்க வேற வழி இல்லாம எழுதுறோம். என்ன செய்வீங்க? பாஸ்போர்ட் வைக்கணும், இந்தியன் போட்டால் தான் பாஸ்போர்ட் வாங்க முடியும். பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு இந்தியன் போடணும். அரசமைப்பு சட்டத்தில் இது இருக்கிறதா? எவ்வளவு மோசடிக்காரர்கள், ஆரிய சித்தாந்தம் உள்ளவர்கள். திராவிடன் என்றாலும் தமிழன் தான், தமிழன் என்றாலும் திராவிடன் தான் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். முரசொலியிலே வந்திருக்கிறது. அதை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். திராவிடன் என்றாலும் தமிழன் தான், தமிழன் என்றாலும் திராவிடன் தான் என்றால் தமிழனா தமிழன் என்றே சொல்லுங்களே. பிறகு எதற்கு திராவிடன் என்று சொல்ல வேண்டும்? திராவிடம் என்பது அது என்ன இனமா, அரசியல், அது மொழியா, அது என்ன? கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார்கள். கவிஞர் தணிகை செல்வன் கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் நான் அதில் கலந்து கொண்டேன். அப்பொழுது திராவிடத்தை விமர்சித்து நான் பேசினேன். திராவிடன் என்றெல்லாம் ஒரு இனம் கிடையாது, ஒரு தேசிய இனம் கிடையாது, அப்படி ஒரு மரபு இனமும் கிடையாது. ஒரு ரேஸ், மரபினம் என்றால் என்ன என்று வரையறை இருக்கிறது. ஒரு நேஷனாலிட்டி, தேசிய இனம் என்றால் அதற்கான வரையறை என்ன என்று இருக்கிறது. இது ரெண்டுக்குமே பொருந்தாதது திராவிடன் என்பது என்றெல்லாம் சொன்ன பிறகு அவர் கலைஞர் பேசும்பொழுது, இறுதியாக பேசும்பொழுது சொன்னார், நாங்கள் தமிழன் என்பதை மறுக்கவில்லை, திராவிடம் என்றுதான் சொல்லுகிறோமே தவிர திராவிடன் என்பதை நாங்கள் சொல்வதில்லை. ஆரியத்துக்கு மாற்றாக திராவிடம் என்ற கலாச்சாரத்தை அண்ணா முன்வைத்தார் என்று முடித்தார். அது முரசொலியிலும் வந்திருக்கிறது. இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்? திராவிடத்தின் நூற்றாண்டு விழா என்ற ஒரு கொண்டாட்டத்தை அவர் நடத்தினார் அல்லவா? திராவிடன் என்றாலும் தமிழன் தான், தமிழன் என்றாலும் திராவிடன் தான் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். முரசொலியிலே வந்திருக்கிறது. அதை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். திராவிடன் என்றாலும் தமிழன் தான், தமிழன் என்றாலும் திராவிடன் தான் என்றால் தமிழனா தமிழன் என்றே சொல்லுங்களே. பிறகு எதற்கு திராவிடன் என்று சொல்ல வேண்டும்? இதில் என்ன ஏதாவது சூழ்ச்சி இருக்கிறதா? அது இருந்தால் தான் நீங்கள் இப்படி சொல்லணும். நேரடியாக சொல்ல வேண்டும். எதையுமே குழப்பமாக சொல்லக்கூடாது. இது தொல்காப்பியன் சொல்லியிருக்கிறான். தொல்காப்பியத்துக்கு அவர் ஒரு உரை எழுதியிருக்காரு. செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் என்று ஒரு நூற்பா. கேள்வியும் பதிலும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நீ யார் என்றால், நான் என்ன, இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், நாட்டால் இந்தியன், உலகத்தால் மனிதன், இடையில ஒன்று விட்டுட்டார், கண்டத்தால் ஆசியன், உயிரினத்தில் நானும் ஒரு ஜந்து, அதை விட்டுட்டாரு. இது என்ன? இதுதான் குழப்பம். செப்பும் வினாவும் வளால் ஓம்பல், கால் எஸ்பேடு என்பார்கள் ஆங்கிலத்திலே. மண்வெட்டியை மண்வெட்டி என்றே சொல்லுங்கள். கருவாட்டு குழம்புன்னு சொல்லுங்க, கருவாட்டு சாம்பார்னு சொல்லாதீங்க. இதுதான் அவங்க தமிழ், கருவாட்டு சாம்பார் தமிழ்.
இனிமையா சொல்வதற்காக அசலை மறைக்கக்கூடாது, குழப்பக்கூடாது. இப்ப திராவிட நீங்க அரசியல் பண்ணியது என்ன? ஆரியத்தை எதிர்த்தீர்கள். சரி, ஆரியம் என்பது ஒரு இனம். ஆரியர்கள் ஒரு ரேஸ், மரபினத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய மொழி, பண்பாடு இதையெல்லாம் சேர்த்து ஆரியம் என்று சொல்லுகிறோம். இப்போ அதுக்கு நேரானது திராவிடன் என்றால், திராவிடன் என்று ஒரு இனம் இருந்ததாக எங்காவது சொல்கிறார்களா? எங்காவது திராவிடன் என்ற ஒரு ரேஸ் இருந்தது என்று மானிட இயலில் எங்காவது சான்று காட்ட முடியுமா? இப்போ கலைஞர் கருணாநிதி என்ன சொல்கிறார்? திராவிடத்துக்கு சான்று கேட்கிறார்கள். ஊவே சாமிநாதையர் சிலைக்கு கீழே எழுதியிருக்கு. அது என்னது? திராவிட பாஷா வித்வன் எழுதியிருக்கு. ஜனகணமன பாட்டில் ஒரு உள்ள வருது. அதில் எல்லாமே ஆரியர்களுடைய, வடவர்களுடைய சான்றுகள். முத்தமிழ் அறிஞரே, சங்க இலக்கியத்திலிருந்து சான்று காட்ட முடியுமா? ஒரு இடத்தில் சங்க இலக்கியத்தில் திராவிட என்ற சொல் உண்டா? ஆரிய என்ற சொல் இருக்கிறது. ஏனென்றால் ஆரியன் உண்டு, தமிழினத்துக்கு எதிரி. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் என்று சொல்லுவான். ஆரியத்தை எதிர்ப்பது நம்முடைய பண்பாடு. உலகத்தில், இந்த மண்டலத்தில் ஆரியத்தை, ஆரியனை 3000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எதிர்த்து வருகின்ற ஒரே ஒரு இனம் தமிழினம் மட்டுமே. ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய, ஆரியத்து தொடர்பில்லாமல் இயங்கக்கூடிய ஒரே ஒரு மொழி தமிழ் மட்டுமே. தமிழை விட, தமிழனை விட ஆரியனை எதிர்க்கக்கூடிய, ஆரியத்தை வடமொழி எதிர்க்கக்கூடிய வேறொரு இனமோ மொழியோ கிடையாது. சங்க இலக்கியத்திலே திராவிடன் என்று சான்று காட்ட முடியுமா? சரி, அதற்கு பிந்திய காப்பிய காலத்திலே, சிலப்பதிகாரத்திலே, மணிமேகலையிலே திராவிடன் என்பதற்கு சான்று இருக்கிறதா? பக்தி இலக்கியத்திலே ஞானசம்பந்தர் ஆரிய வர்த்தத்திலிருந்து வந்தவனுடைய வாரிசு தான். நல்ல செவ்வியல் சார்ந்த ஒரு ஆரியர் தான், தமிழ் பார்ப்பனர். அவர் தமிழ் ஞான சம்பந்தன் என்று சொல்லிக் கொண்டாரே தவிர ஆரியன் என்று சொல்லவில்லை. ஆனால் அப்பர், திருநாவுக்கரசர், சிவபெருமான் ஆரியனுக்கும் உரியவராக இருக்கிறார், தமிழனுக்கும் உரியவராக இருக்கிறார் என்றார். ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், ஏன் திராவிடன் கண்டாய் என்று எழுத வேண்டியதானே? எழுதினாரா திருநாவுக்கரசர்? யாரும் எழுதவில்லை. சேக்கிழார் எழுதவில்லை, சித்தர்கள் எழுதவில்லை. ஊவே சாமிநாதையர் சிலையிலே எழுதியிருக்கிறது. ஐயர் தான் எழுதுவாங்க. இன்றைக்கு யார்? இன்னைக்கு தன்னுடைய பேருக்கு பின்னால் உங்க பேச்சை கேட்டுக்கொண்டு சில பேர் பித்துக்குளித்தனமா திராவிடன்னு பேர் வைத்திருப்பார்கள் தெரியாம. உண்மையில் மரபு வழியில் பார்ப்பனர்கள் தான் தங்கள் பேருக்கு பின்னால் திராவிடன் என்பதை சேர்த்து கொண்டவர்கள். ராகுல் டிராவிட் என்று ஒரு மட்டைப்பந்து விளையாட்டு வீரர், அவரை கேட்டார்கள், உங்கள் பேருக்கு பின்னாலே இந்த திராவிட என்று இருக்கிறதே என்ன? அவர் பார்ப்பனர். எங்கள் முன்னோர்கள் கும்பகோணத்திலிருந்து இங்கே குடிபெயர்ந்தவர்கள். எங்கள் குடும்ப வழக்கத்தில், பிராமண குடும்ப வழக்கத்தில் திராவிட என்று சேர்த்துக்கொள்வோம். எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது, அதுதான் எனக்கும் இருக்குதுன்னார். நம்ம தாத்தாவுக்கு எங்கேயாவது திராவிடன்னு பேர் உண்டா? இழிவாக கருதுவார்கள். திராவிடன் என்று பெயர் சூட்டிக் கொள்வதை இழிவாக கருதுவார்கள் தமிழர்கள். இன்னைக்கு மயிலாப்பூரில் சமஸ்கிருத கல்லூரி இருக்கு. மணி திராவிட் என்று ஒருத்தர், ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர், பேராசிரியராக இருக்கிறார். நான் 2 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். பெயர்கள் குடும்ப அடிப்படையிலே வைத்தது. திராவிட என்று பார்ப்பனர்களுக்குத்தான் வைத்துக் கொள்வார்களே தவிர தமிழர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஏவிசி கல்லூரி மயிலாடுதுறை வரலாற்றுத்துறை தலைவராக உள்ள பேராசிரியர் தா ஜெயராமன் எங்களுடைய தமிழர் கண்ணோட்டத்தில் தொடர்ந்து இதை எழுதி வருகிறார். அவர் 1949ஆம் ஆண்டு பிரித்தானிய கலைக்களஞ்சியத்தில், என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் இந்த திராவிட என்பதற்கு என்ன பொருள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை எடுத்து போட்டார். தென்னாட்டில் வாழும் பிராமணர்களை மட்டும் குறிக்கின்ற சொல் திராவிட என்பது. ஒரு காலத்திலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் அந்த கைவர், போலன், கணவாய் வழியாக சிந்து சமவெளியில் நுழைந்த பொழுது தமிழர்கள் தான் ஆண்டார்கள், நகரங்களை கட்டமைத்து கொண்டு நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள். அந்த தமிழர்களை உச்சரிக்க தெரியாமல் திரமிழ, திராவிட என்று உச்சரித்தார்கள். இதைத்தான் சமஸ்கிருதம் அதெல்லாம் எழுதி வைத்தார்கள்.
அதை நம்மவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிற்காலத்தில் நாம் எந்த காலத்திலும் திராவிட திரமிழ என்பதை ஏற்றுக்கொள்ளாததால் பிற்காலத்தில் ஆரிய வர்த்தத்தில் அவர்கள் குடியேறி நிலைத்த பிறகு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நிலைத்த பிறகு, அந்த கங்கை சமவெளியில் சிந்து சமவெளி எல்லாம் அவர்கள் கைப்பற்றி நிலைத்த பிறகு ஆரியவர்த்தத்துக்கு வெளியே உள்ள பகுதியில், தென்பகுதியிலே உள்ள பிராமணர்களை அவர்கள் மட்டமாக கருதினார்கள். ஆரியவர்த்தத்தில் உள்ள பிராமணர்கள் தான் 1ஆம் நம்பர். தெற்கே வந்தவர்கள், இந்திய மலையை ஒட்டி வந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் மட்டமானவர்கள். அவர்களை தனிப்பிரித்து அழைப்பதற்காக திராவிட என்று அழைத்திருக்கிறார்கள் பிற்காலத்திலே. அதனால்தான் இந்த பார்ப்பனர்களுக்கு பிற்காலத்திலே உரிய பெயராக வந்துவிட்டது. நம்முடைய இனத்தை சொல்ல தெரியாமல், திருவிதாங்கூர் என்பதை சொல்ல தெரியாமல் ட்ரிவாங்கூர் என்று வெள்ளைக்காரன் சொல்லவில்லையா? சொல்ல தெரியாமல் சொல்வதுதான் கொச்சையாக திருவிதாங்கூர் என்பதை ட்ரிவாங்கூர் என்று. அதை போல்தான் தமிழர் என்பதை திரமிழ திராவிட என்று ஆரியர்கள் உச்சரித்தார்கள். அது நம்மவர்களிடம் எடுபடவில்லை. கடைசியில் அவர்கள் இனத்தைச் சேர்ந்தவர்களையே, பிராமணர்களையே, ஒரு பகுதியில் வாழ்ந்தவர்களை அழைப்பதற்காக திராவிட என்று சொன்னார்கள். ஆதிசங்கரர் ஞானசம்பந்தர் என்ற பிராமணரை, அசல் பிராமணரை திராவிட சிசு என்று அழைக்கிறார் என்று சொல்கிறார்கள். திருநாவுக்கரசர் சமகாலத்தவர் அவரை யாரும் சொல்லலையே திராவிட சிசுன்னு. ஞானசம்பந்தரைத்தானே சொல்லியிருக்கிறார்கள் திராவிட சிசு என்று. ஆக பிராமணர்களுக்கு மட்டும்தான் உரியது இந்த திராவிட என்பது பிற்காலத்திலே நடைமுறையிலே உள்ளது. பார்ப்பனர்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்தினார்கள். தமிழர்கள் ஒரு காலத்திலும் தங்களை திராவிடர்கள் என்று சொல்லிக் கொண்டது கிடையாது. அதற்கான சான்று எதுவும் இல்லை. இதை திரும்ப திரும்ப பார்ப்பன எதிர்ப்பிற்கு, பிராமண எதிர்ப்பிற்கு இதுதான் சிறந்தது திராவிட என்றால். தமிழர் என்றால் பார்ப்பனர் வந்து விடுவார். ஏன் திராவிடர் என்றால் பார்ப்பனர் வரலையே? நான் தான் திராவிட செல்வின்னு ஒரு ஆரிய வகுப்பிலிருந்து வந்த ஒரு அம்மா முதல் மந்திரியா இருக்குல்ல, சட்டசபையிலே நான் பாப்பாத்தி தான் சொன்னாங்களா அந்த அம்மா? எப்படி வந்தார்கள்? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்ப்பனர்கள் உறுப்பினர்கள் இல்லையா, பொறுப்பில் இல்லையா? வரமாட்டார்கள் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்ப்பனர்களை உறுப்பினராக சேர்ப்பதில்லை என்று முடிவு செய்தால் உங்கள் கட்சி சட்டத்தில் அதை போட்டுக்கோங்க, நான் பார்ப்பனர்களை மெம்பராக சேர்த்துக்கிறதுலன்னு. ஏன் ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்கே நீங்கள் ஒரு குழப்பமான பெயரை வைக்கிறீர்கள்? இன்றைக்கும் அதை சொல்லிக்கொண்டு பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள், பார்ப்பனர்களோடு ஒட்டுறவு இல்லாதவர்களா நீங்கள்லாம்? பார்ப்பனர்களுக்கு தாசனாகி அவனுடைய அரியணையில் ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு இனத்துரோகம் செய்பவர்கள். எந்த பார்ப்பன கட்சியோட நீங்க கூட்டு சேரல? பாஜகவோடு சேரலையா? காங்கிரஸோட சேரல? இதெல்லாம் பார்ப்பன கட்சிகள் தான். தீவிர பார்ப்பனிய கட்சி பாஜக, மிதவாத பார்ப்பனிய கட்சி காங்கிரஸ். யாரோடு சேரவில்லை நீங்கள்? அதுக்கு என்ன ஒரு தத்துவ அறிஞர் இருக்காரு, முரசொலி மாறன் இருந்தாரு, யாரோடும் தீண்டாமை கொள்கை எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தீண்டாமை கொள்கை கிடையாது இல்லை? எங்கேயும் சேருவீர்கள், எங்கேயும் போவீர்கள். ஏதோ ரொம்ப புரட்சியாளர்கள் போல, இன காப்பு வீரர்கள் போல, தமிழர் என்று சொன்னால் நானும் தாய்மொழி தமிழ் தான் பேசுகிறேன் என்று வந்து விடுவார் பார்ப்பனர். எனவே திராவிடர் என்றால் வரமாட்டார். திராவிடர்கள் என்றால் தான் பார்ப்பனர்கள் வருவார்கள். சரி, அதைத்தான் நீங்கள் உண்மையில் நம்பினால் எங்கள் கட்சியில் பார்ப்பனரை சேர்ப்பதில்லை, பார்ப்பன தலைமை உள்ள கட்சியோடு நாங்கள் கூட்டணி கிடையாது என்று அறிவிக்க வேண்டியதானே? இதுக்கு என்ன பெரிய இது? உன் காலுக்கு செருப்பு போடு, காட்டுக்கே செருப்பு போடாத. உன் காலுக்கு செருப்பு போட்டுக்க, உன் சட்டத்திட்டத்தை எழுதி வைத்துக்கொள். ஒரு இனத்தை குழப்புவதற்காக நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன். எந்த உலகத்தில் எவனாவது இப்படி இன பேர் சொல்லுவானா? கலப்பின பசு போடக்கூடிய கன்றுக்குட்டிக்கு கூட இத்தனை எண்ணம் உண்டா? தமிழனுக்கு ஏன் இப்படி இழிவை உண்டாக்குறீர்கள்? நீ ஆரியர் என்பது, ஆரியர் இருக்கிறான் ஒரு இனம், அது இப்போ தனியாக அது சேர்ந்தாரை கொல்லி மாதிரி தானும் கெட்டு மற்றவனையும் வாழ விடாது. ஏன் அது ஒரு தேசிய இனமாக வளரவில்லை அந்த ஆரியம்? இப்போ நம்ம தமிழர்களை பொறுத்தவரை நம்ம மரபு இனம் ரேஸும் தமிழர்கள் தான், நேஷனாலிட்டி என்ற தேசிய இனமும் தமிழர் தான். நமக்கு உலகத்தில் மிகச்சிலருக்கு தான் இந்த சிறப்பு இருக்குது, தமிழ் இனத்துக்கு அது இருக்கிறது. தேசிய இனமாகவும் நாம் இருக்கிறோம், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மரபினமாகவும் நாம் தான் இருந்தோம். அது தொடர்ச்சி தான், இது வேறு அது வேறு அல்ல. அப்படி தெலுங்கர்களோ மலையாளிகளோ குஜராத்திகளோ கொண்டாட முடியாது.
ஆனா இந்த சமஸ்கிருதம் தானும் வாழவில்லை, தன்னை சேர்ந்தவர்களையும் வாழ விடவில்லை. எவன் இப்போ ஹிந்தி யாருக்குமே தாய்மொழி கிடையாதுங்க. இப்போ தோழர் சக்திவேலுங்க சொன்னார், ஒரு பக்கம் இந்த அவதி, போஜ்புரி, மைத்திலி, என்னென்னமோ பேரில் இருக்குது பல மொழிகள், இதெல்லாம் உள்ளூர் மொழிகள், அதுதான் அவனுக்கு தாய்மொழி. ஹிந்தி ஒரு காமன் லாங்குவேஜ், பொது மொழி தானே தவிர ஹிந்தி யாருக்கும் தாய்மொழி கிடையாது. சமஸ்கிருதம் தானும் வாழாது, சேர்ந்தவனையும் வாழ விடாது. நீங்கள் பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் உள்ளவனை போய் உன் தேசிய இனம் என்னன்னு கேளுங்க, இந்தியன்னு சொல்லுவான். ஏன்? அவன் ஒரு இனமாகவே வளரலை, குட்டிச்சுவர் ஆக்கிடுச்சு. என்ன இனம்? உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவர் கேளுங்க என்ன இனம்னு, எதை சொல்லுவார் அவர்? இந்தியன் இல்லாத சொல்லுவான். இந்த இந்தியன் திராவிடன் ரெண்டும் ஒன்று, மாயை, சாதாரண இருக்காதீங்க, ஃப்ராடு. இந்தியன் என்பது ஃப்ராடு. அதுக்கு என்ன மொழி? இந்தியனுக்கு என்ன பொது மொழி? என்ன இனம்? ஃப்ராடு. பண்டித நேரு போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்ன மோசடி அது. அரசமைப்பு சட்டத்தில் இந்தியன் என்று ஒரு இனம் சொல்லப்படவே இல்லை. சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா தான் சொல்கிறான். இந்தியாவின் குடிமகனா இல்லையா என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தில் கேள்வி. அங்கே இந்தியன் என்று ஒரு நேஷனாலிட்டி சொல்லப்படவே இல்லை. பிறகு என்ன வெளியில் இந்தியன் இந்தியன் கொடுக்குற விண்ணப்பத்திலாம் இந்தியனா என்று கேட்கிறாய்? திருட்டுத்தனம். கான்ஸ்டியூஷன் தானே எல்லாம் எல்லாத்துக்கும் மேலே இருக்கு. கான்ஸ்டியூஷனில் எங்கேயாவது இந்தியன் என்று ஒரு நேஷனாலிட்டி சொல்கிறானா? பிறகு எதுக்கு நீ இந்தியன் இந்தியன் எழுத சொல்கிறீங்க பிள்ளைகளை? நாங்கள் வேறு வழி இல்லாமல் எழுதுகிறோம். என்ன செய்வீங்க? பாஸ்போர்ட் வைக்கணும், இந்தியன் போட்டால் தான் பாஸ்போர்ட் வாங்க முடியும். பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு இந்தியன் போடணும். அரசமைப்பு சட்டத்தில் இது இருக்கிறதா? எவ்வளவு மோசடிக்காரர்கள், ஆரிய சித்தாந்தம் உள்ளவர்கள், ஃப்ராடு. சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை ஒரு தேசம் என்று கூட சொல்லலை. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். 1வது விதியை தான் சொல்லுது. இந்தியா அதாவது பாரதம். 2 பேர், சின்ன தம்பி என்கிற பெரிய தம்பி. ஒரு நாட்டுக்கு பேர் வைக்கிறான் பாருங்க, எவ்வளவு ஃப்ராடுன்னு. ஒரு நாட்டுக்கு 2 பேர் வைப்பானா? இந்தியா தட் இஸ் பாரத். ஆரியவர்த்தம் அதை சொல்ல வேணும். அதுக்காக பார்ப்பனிய பேர் வர வேண்டும் என்பதற்காக பாரதம் என்றதுக்கு பேர். இந்தியா மேற்கத்தியர்கள் வைத்த பேர். 2மே ஒரிஜினல் பேர் கிடையாது. நமக்கு தமிழ்நாடுன்னு சங்க இலக்கியத்திலேயே தமிழ்நாடு இருக்கு, தமிழகம் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கு. புதுசாக வந்துடல. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருதினை ஆகின் ஏற்பவர் முதுநீர் உலகம் முழுவதும் இல்லை என்று சிலப்பதிகாரம் பேசுகிறது. தமிழ்நாடுன்னு அன்னைக்கே சொல்றான், புதுசு இல்லது. தமிழகம் என்று சங்க இலக்கியத்திலே இருக்கு. எல்லாத்தையும் தமிழ்நாடு இருக்கு. இதுபோல் இந்தியாவுக்கு இருக்கா எங்கேயாவது? திராவிடத்துக்கு இருக்குதா? அதாவது இந்திய தேசியத்தின் இளைய பங்காளி தான் திராவிட தேசியம். 2ம் மாயை. 2ம் ஒன்னா தான் உடன்கட்டை ஏறும். ஏறணும், ஏத்தணும். ஆமா, ஒன்றை விட்டு ஒன்று அல்ல, மறந்துடாதீங்க. இதை போல இது குழப்பமாக சொல்கிறார்கள். தொல்காப்பியம் சொன்னா இது மாதிரி சொல்லாதன்னு சொன்னான். செப்பும் வினாவும் வழால் ஓம்பல். இளம்பூரணர் அதுக்கு உரை எழுதினாருங்க. 11ஆம் நூற்றாண்டு இருக்கும் அவருடைய காலம். விளக்கம் சொல்லிட்டு எழுதுறார். எடுத்துக்காட்டாக, உதாரணம் சொல்லணும் இல்லையா, எடுத்துக்காட்டாக குழப்பம் இல்லாத கேள்வி, குழப்பம் இல்லாத பதில் சொல்றார் அவர். நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல். 11ஆம் நூற்றாண்டு சொல்றானே தமிழன், அதுல தமிழன் ஏன்னா குழப்பறங்கிறது திராவிடன்ட்டு. அந்த காலத்தில் சோழ நாடு இருந்தது, பாண்டி நாடு இருந்தது. அவனுக்கு தெரியும், தமிழ் அறிஞனுக்கு தெரியும், தமிழ் சான்றோனுக்கு தெரியும். ஒரு அரசன் பேராளர் நாடு கொஞ்ச நாள் இருக்கு, அப்புறம் மாறி போயிடும். தமிழ்நாடு என்றைக்கும் இருக்கும். சோழ அரசு இருக்கும், பாண்டிய அரசு இருக்கும், அப்புறம் மாறி போய் அவனை பிடிப்பான், அவன் இவனை பிடிப்பான், மாறும். இதையெல்லாம் நாடுன்னு சொல்லக்கூடாது. குழப்பமான பதில் இளம்பூரணர் தொல்காப்பியத்தின்படி. எனவே அன்றைக்கு என்ன தமிழ்நாடு இன்றைய வரவேற்போடு தமிழ்நாடு இருந்ததா? நம்முடைய சான்றோர்கள் தமிழ் ஊரும் நல்லுலகம் என்று சொன்னார்களே, இந்த ஒரு எல்லையும் சொன்னானே, வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ் ஒரு நல்லுலகம் என்று அதற்கான எல்லையும் சொல்லி சொன்னார்களே, அதுதான் நம்முடைய மனநிலை, அதுதான் நம்முடைய சிந்தனை. இதற்குள் பல அரசுகள் இருக்கும். பணம்பாரனர் அந்த பாட்டை எழுதும் பொழுது வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ் ஒரு நல்லுலகம் பல அரசு இருந்திருக்கும். தொல்காப்பியர் காலத்தில் சிற்றரசுகள் அங்கங்கே இருந்திருக்கும். ஒரு டவுன் பஸ் போறது கூட நீளம் பத்திருக்காது அந்த காலத்து அரசுகள். ஆனாலும் இதெல்லாம் எங்களுக்குள்ள பல சிற்றரசுகள் அரசுகளப்பா. எங்களுக்கான ஒரு தேசம் இருக்கிறது, அது தமிழ்நாடு, தமிழ் தேசம். தமிழ் மொழி பேசப்படாத தேசம் உண்டு, அது மொழிபெயர் தேயம். எங்கள் மொழி பேசப்படாத தேயம்.
மொழிபெயர் தேயம். எங்கள் மொழி பேசப்படாத தேசம், தமிழ் பேசப்படாத தேயம் அயல் தேயம், அது மொழிபெயர் தேயம். எங்கள் தேயம் தமிழ் தேயம், அது தமிழ்நாடு, தமிழ் உலகு என்ற தொடர் சிந்தனை நமக்கு இருக்கிறது. இந்த குழப்பமான செய்திகளை சொல்லுகிறார்கள். இவர்களை விமர்சித்து விட்டால் என்ன சொல்றாங்க? திராவிடத்தை விமர்சித்தால், பெரியாரை விமர்சித்தால் பார்ப்பன ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். உடனே ஒரு பட்டம். சில பேர் சொல்லுவாங்க, பக்தர்கள் சொல்லுவாங்கல்ல, சாமியார்கள், நீ சாமியை விமர்சிச்சேன்னா பிசாசை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். ஐயா, சாமியே இல்லைங்கிறவனுக்கு அப்புறம் அப்படி பிசாசு இருக்கும்? உடனே நீங்க திராவிடத்தை விமர்சித்தால் பார்ப்பனியத்தை ஆதரிக்கிறது. திராவிடத்தை விட பார்ப்பனர்களுக்கு வேண்டிய கட்சி ஒன்று உண்டா? உண்மை நீங்க படிச்சா தெரியும். பாதுகாப்பு, அது ஒரு சேஃப்டி வால்வ். இந்த பார்ப்பன எதிர்ப்பு என்பது எந்த காலத்துல இருந்து இருக்கு? ஆரிய எதிர்ப்பு என்பது சங்க இலக்கியத்திலிருந்து இருக்கு, திருவள்ளுவர்ல இருந்து இருக்கு. சிலப்பதிகாரத்துல ஆரிய மன்னன் கனகவிசயன் தலையில கல்லு கொண்டு வந்து சிலை வெடித்தான் கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் சொல்றானே, அது நடந்தா இருக்கும்? எனக்கு தெரியல. புலவனுடைய விருப்பம் அது. புலவனுடைய விருப்பம். அந்த பயல்களை அடக்கி வைக்கணும். நம்ம வருங்கால பாரிசுகள் நம்ம இலக்கியத்தை படிச்சுட்டு இந்த பயலோ எப்பவும் அவனோட உறவு கொள்ளக்கூடாது எழுதி வச்சிருக்கான். நடந்துதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அவனுடைய விருப்பம் இதுதான். என்ன, அந்த 2 பேரு அவன் தலையில கல்லை கொண்டு வந்து சிலை எடுத்தான்னா, அங்க இருந்து கங்கையில நீராட்டி கொண்டு வந்தான்னா, அது என்ன சாதாரணமா? இனப்போர். இனப்போர் தொடர்ந்து நடக்குது. அதனுடைய பதிவு அது, இலக்கிய பதிவு அது. புதுசா எங்களுக்கு தமிழருக்குன்னா நீங்க புதுசா கோவணம் கட்டி விட்டீங்களா? நான் கேட்கிறேன். இவர் நான் சுருக்கமா சொல்லி முடிக்க வேண்டியிருக்கு. திராவிட தலைவர்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய பிழை என்னவென்றால், அவர்களிலிருந்து தான் வரலாறு தொடங்கியதாக சொல்வது. தமிழனுடைய வரலாறு அவர்களிலிருந்து தொடங்குவதாக சொல்வது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க நம்ம செல்வா பேசினாரு நல்லா. அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டு இருக்கிறோம், எல்லாம் நமக்கு இருக்கு. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாகிக்கிட்டே இருக்கிறது. நீ அடிமையா தான் இருந்த, அடிமையா இருந்த. ஏன் நாங்க ஆளலையா? எங்க மன்னர்கள் இல்லையா? அவன்கிட்ட 1000 குறை இருக்கட்டும், ராஜராஜன்ட்ட, அவன் ஆளலையா? கரிகாலன் ஆளலையா? ஏன் எங்க ராஜராஜன் போய் அடுத்த நாட்டை பிடிச்சானா இந்த நாட்டை இன்னொருத்தன் பிடிப்பான்? இதானே இந்த காலத்துல. சில பேர் பெரிய இதை படிச்சுட்டாங்களா, மார்க்சியம் அப்படிலாம் சொல்லல. ராஜராஜன் போய் அந்த நாட்டை பிடிச்சா அந்த நாட்டை பிடிச்சா, அவன் நாட்டை அவன் போய் அங்க பிடிச்சானா அவன் நாட்டை அடுத்தவன் பிடிச்சிருப்பான். பிடிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாம போச்சு. அதனால விஜயநகர மன்னர்கள் நவாபுகளும் பிடிச்சான் தமிழ்நாட்டை. பிற்கால சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு என்னாச்சு? சோழனும் பாண்டியனும் அடிச்சுக்கிட்டு ஒழிஞ்ச பிறகு நவாபுகள் பிடித்தார்கள் இந்த நாட்டை. எங்கிருந்தோ வந்தார்கள் அவர்கள், வடநாட்டிலேருந்து இல்லை, அவெல்லாம் வெளியே தேசம். ஆப்கானிஸ்தான், பாரசீகம், அந்த பக்கம் டெல்லி வழியாக நம்ம ஊர் பிடிச்சாங்க. அப்புறம் விஜயநகர நாயக்கர்கள், அவன் கொண்டு வந்த ஒரு ஆள் அவனுக்கே துரோகம் பண்ணி மராத்தியர்கள் தஞ்சாவூரை பிடிச்சான். ஆக நம்முடைய மன்னர்கள் சக்தியாக இல்லை என்றால், மன்னராட்சி காலத்தில், ஜனநாயகம் இல்லாத காலத்தில் அயல் இனத்து மன்னர்களுக்கு அடிமையாக இருப்போம். இது என்ன பெரிய இது? போய் அங்க பிடிச்சான் அங்க பிடிச்சான், ஏகாதிபத்தியவாதி. இன்னைக்கு என்ன நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் இன்னைக்கு இருந்ததா? ராஜராஜன் காலத்தில் ஒரு தேசம், அதற்கு ஒரு இறையாண்மை, அடுத்த நாடு தலையிடக்கூடாது என்ற ஒரு தேச இறையாண்மை வரையறுப்பு ஜனநாயக காலத்திலே உண்டானது போல அன்றைக்கு இருந்ததா? ஒரு இனத்துக்குள்ளே 4 அரசு 10 அரசு வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்வதற்காக இதெல்லாம் சொல்வது பார்ப்பன எதிர்ப்பு என்பது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பெரியார் அவர்கள் கேரளாவிலோ கர்நாடகத்திலோ ஆந்திராவிலோ இந்த கடவுள் மறுப்பையும் பார்ப்பன எதிர்ப்பையும் இந்த அளவுக்கு துணிச்சலா பேசியிருந்தா அவருக்கு ஆள் சேர்ந்திருக்காது. ஏன்? இந்த மரபு, ஆரியத்தை எதிர்த்து வந்த மரபு. கடைசியில வள்ளலார் என்ன பாடினாரு? 4 வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் என்று பேசுகின்றீர் என்று சாடு சாடு என்று சாடினார். வேதாகமம் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், சூதாக சொன்னதல்லால் உண்மை நிலை தோன்ற உரைத்தல் இல்லை என்று வள்ளலார் சொல்லவில்லையா? ஒரு சன்மார்க்க சங்கம், ஒரு சோசியலிஸ்ட் சங்கம், அதுல இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தார்கள், எல்லா ஜாதியும் இருந்தது, எல்லாம் சமம்தான் என்று நடத்தி காட்டியர் வள்ளலார். சாதாரணம் அல்ல. ஆன்மீகமாக இருந்தாலும் சரி,
மற்ற துறையாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்கான ஒரு பொதுமை சிந்தனையும் பார்ப்பனிய எதிர்ப்பும் வர்ணாசிரம எதிர்ப்பும் தொடர்ந்து வந்தது. திருவள்ளுவர் காலத்தில் இருந்தது, எல்லா காலத்திலும் சித்தர்கள் காலத்தில் இருந்தது, எல்லா காலத்திலும் இருந்தது. வள்ளலார் காலத்தில் அது உச்சத்துக்கு போனது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் பார்ப்பன வகுப்பிலே பிறந்த பாரதி கூட பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே என்று எழுதினான். ஏன்? தமிழ்நாட்டு மரபு தொடர்ச்சி அது. அதை பெரியார் எடுத்தாரு, ஏத்துக்கிட்டாங்க, நல்லது. அந்த அளவுக்கு நாம் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம், பங்களிப்பு செய்வோம். பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தார், அதற்கு மரியாதை கொடுப்போம். ஆனால் எல்லாம் பெரியாரிலிருந்து தான் தொடங்குகிறது, அதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழன் முட்டாளா இருந்தான் அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அது வரலாறு. அது பெரியாரிலிருந்து தான் வரலாறு தொடங்குகிறதுனா அது நியாயமா? அதுதான் தவறுங்கிறோம். சரி, அவரே செஞ்சாரு. இந்த மொழியை நான் 40 ஆண்டுகளா காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி வர்றேங்கிறாரு, ஏத்துக்க முடியுமா? 68 சொல்றாருங்க. தொகுப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்க, ஆணைமுத்து ஐயா தொகுப்பு, ஐயா வீரமணி தொகுப்பு எல்லாம் வந்திருக்கு. அதுல அவர் சொல்றாரு, நான் ஒரு அமைச்சர் சொல்லிவிட்டாராம், அண்ணா கூட அப்படிதான் சொன்னாரு, தமிழுக்கு ஆபத்து என்றால் இந்த அமைச்சரை வேண்டியலன்னு சொன்னாரு. ஒரு அண்ணாவை நேரா சொல்ல விரும்புகிற ஒரு பெரியார், அவர் சொல்றாரு, பெரியார் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், தமிழ் மொழிக்கு ஆபத்து என்றால் இந்த அமைச்சரை வேண்டியதிலே நாங்கள் ராஜினாமா செய்வோம் என்று சொல்கிறார். இதுதான் நீங்க பெரியார் கல்லூரியில படிச்ச லட்சணமா அப்படின்னு கேட்கிறார் அவர், பெரியார். இதுதான் நீங்க பெரியார் கல்லூரியில் படித்தேன் இருக்கிறீர்கள், இதுதான் லட்சணமா? தமிழுக்காக இந்த அமைச்சரை இழக்கணுமா? நான் 40 ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன், தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று. நீங்கள் முன்னேற வேண்டுமானால் ஆங்கிலம் படியுங்கள். வீட்டிலே வேலைக்காரியுடன் கூட ஆங்கிலம் படி பேசக்கூடிய நிலைமை வளர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க முன்னேற முடியும். இது அப்படின்னா இவர்களுக்கு என்ன மாடல்? ஒரு பிராமணன் தான் முன்னேற்றத்துக்கான மாடலே தவிர இவர்களுக்கென்று தனியான ஒரு ஐடியல் மாடல் கிடையாது. பிராமணன் எந்த அளவுக்கு முன்னேறினானோ அந்த அளவுக்கு நீ முன்னேறு என்பதுதான் ஒரு மாடல். என்ன விஷயம் இது? ஒரு கன்சியூமரிசம், மிகை நுகர்வுவாதம், அடுத்தவனை பத்தி கவலைப்படாத உதிரி மனப்பான்மை. பிராமணனுடைய கலாச்சாரம் வாழ்க்கை தான் நமக்கு மாடலா? தமிழனுக்குன்னு இருக்கு, தமிழனுக்குன்னு ஒரு அறம் இருக்கு. சங்க காலத்துல சொல்லி வந்திருக்கான் அறம். 19ஆம் நூற்றாண்டுல கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் எழுதின கம்யூனிசம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய ஒரு மூலக்கூறு தான் அறம் என்பது. பிற்காலத்தில் அது பொருளியல் விஞ்ஞானத்தை எல்லாம் பயன்படுத்தி மார்க்ஸ் நல்லா எழுதியிருக்காரு. ஆனா தமிழர்கள் அந்த காலத்தில் அறம் என்றார்கள், அதுதான் கம்யூனிசம். அது நம்ம அந்த அறமும் இன்னைக்கு உள்ள விஞ்ஞான பொருளாதாரவாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு சமூகத்தை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு இனத்தை ஒன்றுமே இல்லாத முட்டாள்களாகவும் இங்கிலீஷ் படிச்சாதான் முன்னேறலாம் என்பதாகவும் ஒரு மொழியை யாராவது சொல்ல துணிவாங்களாங்க, தமிழ் காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்லி? இது என்ன நியாயம்? அது இதை பொறுத்துக்கணுமா? இது விமர்சிக்க கூடாதா? அவன் பார்ப்பனர்கள் நீச பாஷைங்கிறான், நீங்க காட்டுமிராண்டி பாஷைங்கிறீங்க. ரெண்டும் ஒண்ணு தானே? என்ன வித்தியாசம் இருக்கு? இதை நாங்க விமர்சித்தாக்க நீ பெரியார விமர்சியா நீ பாப்பானுக்கு அடிவரடி. திராவிட இயக்கத்தை விட பார்ப்பானுக்கு அடிவரடி யாரு? இந்த நீதி கட்சின்னு சொல்ற இந்த நூற்றாண்டு இருக்கே, இந்த நீதி கட்சி தலைவர்கள் யாரு? அண்ணா சொல்லுவாரு ஒரு கூட்டத்தில், அவர் சின்ன இளைஞராக இருக்கும்போது அந்த நீதி கட்சி சேர்ந்துட்டார். போடியும் போலாவரமும் வெங்கடகிரியும் வடபாதியும் காலாஸ்தியும் கார்வேட்டியும் சிங்கம்பட்டியும் உத்தமபாளையமும் பொப்பிலியும் பிறவும் வீற்றிருக்கும் இடத்தில் நானும் உட்கார்ந்திருந்தேன் அப்படிங்கிறார். அவருக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு, ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு அந்த காலத்தில் நீதி கட்சியில். பெரிய கனதனவான்கள், அவரே சொல்றார் சரிகை தலைப்பாகள் அப்படிம்பாரு. அவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவர் சமத்துவம் சமதர்மம் பிராமணியத்தெல்லாம் தாக்கி பேசியிருக்காரு. நான் திரும்பி பார்த்தேன், கனதனவான்கள் முகத்திலே, நீதி கட்சி கனதனவான்கள் முகத்திலே எள்ளும் கொள்ளும் வெடித்தது அப்படின்னு எழுதியிருக்காரு. அவங்கெல்லாம் யாரு? இந்த பனகல் அரசர் யாரு? பார்ப்பனிய வாழ்க்கையே வாழ்ந்த நபர் அவரு. அவருக்கு
அவங்கெல்லாம் பிராமணர்களைப் போல் ஆக வேண்டும் என்று, அல்லது செகண்ட் ரேட் பிராமின்ஸாவது ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய தேவை, அவங்களுடைய நாட்டமே. நீதி கட்சி தலைவர்கள்லாம் வேற எதுவும் கிடையாதுங்க. ஒரு 2ஆம் நிலை பிராமணர்களாவது ஆகிவிட வேண்டும் என்பதுதான். பூணூல் போட்டுக்குவாங்க. ஸ்ரீரங்கம் நகராட்சியில் அவருக்கு இந்த பனகல் அரசருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் ஐயர்கள். சமஸ்கிருதத்திலேயே வரவேற்பு கொடுக்குறான் அவன் படிச்ச ஐயர்கள். இவர் நன்றி சொல்றாரு, சமஸ்கிருதத்திலே சொல்றாரு பனகல் அரசர். இதை பெரியாரே வருத்தத்தோடு கவலையோடு எழுதியிருக்கிறார். பெரியாரே எழுதியிருக்கிறார். 36 தேர்தலில் இந்த கட்சியெல்லாம் விழுந்து போச்சு. காங்கிரஸ்காரங்க தேர்தல் என்ன ஒன்று இந்த கட்சி தோத்து போயிடுச்சு, நீதி கட்சி. அம்பேத்கர் இங்கே வந்திருக்காரு. அம்பேத்கர் சென்னைக்கு வந்திருக்காரு. சண்டே அப்சர்வர் ஆசிரியர் பாலசுப்ரமணியன் தான் ரொம்ப வேண்டியவர், நீதி கட்சிக்கு வேண்டியவர். பெரிய அளவுக்கு இவங்களெல்லாம் பரப்புனவர், பல கூட்டணிகளை ஏற்படுத்தினவர். அவர் அம்பேத்கர்கிட்ட ஒரு நேர்காணல் நடத்துறாரு. ஏன் இந்த கட்சி தோத்து போச்சுன்னு அம்பேத்கர் வந்த கொஞ்ச நாள்லயே அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. இந்த பிராமணர் அல்லாதார் கட்சி என்பது நல்லதுதான், ஆனா அதுக்கான ஒரு கொள்கை வேண்டும். கட்சியை பிராமணர் அல்லாதார் கட்சியை நடத்துவர்கள் யார் என்பது முக்கியம் என்று. பிராமணர்களுக்கும் தீண்டத்தகாதவர்களுக்கு இடைப்பட்ட ஒரு வகுப்பார் இதனை வழி நடத்துகின்றனர். ஜனநாயக வழிபட்டதாக அந்த கட்சி செயல்படவில்லை என்றால் அதனால் ஒரு பயனும் இல்லை. எனவே ஜனநாயக இதெல்லாம் சொல்லிட்டு கடை சொல்றாரு. 1937 தேர்தல்களில் ஏன் அக்கட்சி படுதோல்வி அடைந்தது என்பதை அக்கட்சி தலைவர்கள் தமக்குத்தாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அம்பேத்கர் சொல்றது. தேர்தலுக்கு முன்னால் 24 ஆண்டு காலம் மதராஸில் பிராமணர் அல்லாதார் கட்சியின் ஆளுமை இருந்து வந்தது. நீண்ட காலம் அதிகாரத்தில் இருந்த அக்கட்சி அட்டை வீடு போல் சரிந்து போனது எதனால்? பிராமணர் அல்லாதார் மத்தியிலேயே இக்கட்சியின் செல்வாக்கு கெட்டது எதனால்? இந்த வீழ்ச்சிக்கு 2 காரணங்கள் உள்ளன என்று நான் கருதுகிறேன். 1, பிராமணர் பிரிவுக்கும் இவர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்பதை இவர்கள் உணரவில்லை. அம்பேத்கர் அப்சர்வேஷன். பிராமணர் பிரிவுக்கும் இவர்களுக்கும் இடையில் உள்ள நீதி கட்சி தலைவர்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்பதை இவர்கள் உணரவில்லை. பிராமணர்களுக்கு எதிராக தீவிரமாக அவர்கள் பிரச்சாரம் செய்த போதும் இவர்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள் கொள்கை வழிபட்டவை என்று இவர்கள் கூற முடியுமா? பிராமணர் தன்மை அவர்களிடமே எவ்வளவு இருந்தது? யார் நீதி கட்சி தலைவரிடமே எவ்வளவு இருந்ததுன்னு பார்க்க வேண்டும். எவ்வளவு இருந்தது? அவர்கள் யார்? நீதி கட்சி தலைவர்கள் நவாபுகளாக இருந்தார்கள். அம்பேத்கர் சொல்றாருங்க, எங்கேயே இருந்து சொல்றாரு பாருங்க. 2ஆம் தர பிராமணர்களாக தங்களை எண்ணிக்கொண்டார்கள். பிராமணியத்தை விட்டொழிப்பதற்கு பதிலாக எட்டத்தகுந்த இலக்காக கருதி அதன் ஆத்மாவை இவர்கள் இறுக பற்றி இருந்தார்கள். பிராமணர்களுக்கு எதிரான அவர்களது கோபம் எல்லாம் தங்களுக்கு அவர்கள் இரண்டாம் தர பட்டம் தருகிறார்கள் என்பதே. இவ்வளவுதான். இதை விட சமத்துவத்தின் சமூக நீதியின் பார்ப்பட்டதல்ல. நீதி கட்சிக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லை. இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே இருக்கிறது. வெள்ளைக்கார அறிஞர்கள்லாம் முன்மொழிஞ்சிருக்காங்க. சாகு மகாராஜா அதற்கு முன்னாலே ஒரு சின்ன பகுதியில் மராட்டியில் தொடங்கினார். மைசூர் மகாராஜா ஒரு சின்ன பகுதியில் அறிமுகப்படுத்தினார். இவர்களும் வந்தாங்க, செஞ்சாங்க. எனவே தான் இடஒதுக்கீடு என்ற ஒன்றையே இவர்கள் மட்டுமே கண்டுபிடித்தது போல செயல்படுத்தியது போல சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. எனவே பிராமண எதிர்ப்பு என்பதும் சமூக நீதி என்பதெல்லாம் நீதி கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. அதை 100வது ஆண்டுல பெரிய சமூக நீதி ஒரு அமைப்பு, ஒரு பிராமண எதிர்ப்பு அமைப்பு, ஒரு சமத்துவத்துக்கான அமைப்பு போல கருதி இந்த 100வது ஆண்டு விழா செய்வதெல்லாம் தவறானது, சரியானது அல்ல. வரலாற்றை ஒருமுனை பார்வையில் ஒற்றை பரிமாணத்தில் பார்ப்பது தவறு. இந்த காலத்தில் எவ்வளவோ நடந்திருக்கு. தமிழ் அறிஞர்கள் எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார்கள். இந்தி எதிர்ப்பு என்பது கடைசியில் பெரியார் சேர்ந்து கொண்டார். அவர் சேர்ந்த பிறகு அதுக்கு ஒரு பெரிய வீச்சு கிடைத்தது. அதை மதிக்க வேண்டும், அதை கணக்கெடுக்க வேண்டும். அதை நான் நிராகரிக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்னர் எத்தனை தமிழ் சங்கங்கள் தமிழ்நாட்டில் 1918ஆம் ஆண்டு காந்தி அவர்கள் ஒரு பாட்னா மாநாட்டிலே ஹிந்தி தான் இந்தியாவினுடைய ஒரு இணைப்பு மொழியா வர வேண்டும், பொது மொழியா வர வேண்டும் என்று அவரும் இருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அப்பொழுது இருந்து தமிழ்நாட்டில் எதிர்க்கிறார்கள். பல்வேறு தமிழ் சங்கங்கள், கரந்தை தமிழ்ச்சங்கம், அதுபோல திருவையாறு, சென்னையில் மறைமலை அடிகளார், அதுக்கு தனியே புத்தகமே எழுதுகிறார் மறைமலை அடிகளார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், எவ்வளவு தமிழறிஞர்கள், திருவிகா, இவர்கள் எல்லாம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கருத்தரங்கள் நடத்துகிறார்கள். ஒரு கட்டத்திலே
பெரியார் அதற்கு தலைமை தாங்குகிறார். அது வீச்சு பெறுகிறது. பல பேர் சிறைக்கு போகிறார்கள். 2 தமிழர்கள் சிறையிலே சாகிறார்கள். இதுதான் நடந்தது. ஆனா இந்த இந்திய எதிர்ப்பு என்பதையே அவர் தான் தொடங்கினார். அதுக்கு முன்னாடி ஏன் தமிழறிஞர்களை ஏன் விடணும்? நம்முடைய தோழர் சக்திவேலுடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த இந்திய எதிர்ப்பு பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையில் வந்த ஒரு பேரணி திருச்சியிலிருந்து சென்னை கடற்கரைக்கு வரும்போது வரவேற்றார்கள் பல்லாயிரக்கணக்கில். அந்த 38ஆம் ஆண்டு. அப்பொழுது அதிலே தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் கொடுக்கப்பட்டது. அது பெரியார் கொடுத்தார் என்று சொன்னார்கள். பெரியார் கொடுக்கவில்லை. அன்றைக்கு நாவலர் பாரதியார் போன்றவர்கள் தமிழ் அறிஞர்கள் கொடுத்தார்கள். பின்னர் 2 நாள் கழித்து அதை ஆதரித்து குடியரசிலே பெரியார் எழுதினார். அதை பதிவு செய்தார் சான்றோடு. பெரியார் பிறகு அதை தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை பச்சை குத்திக் கொள்ள வேண்டும், வீட்டிலே கல்வெட்டிலே பொறித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பெரியார் எழுதினார். அந்த தேதியில் அவர் அதை கொடுக்கவில்லை. முன்மொழிந்தவர்கள் தமிழறிஞர்கள் என்பதை சான்றோடு இந்த நூலிலே சக்திவேல் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை எதற்கு சொல்கிறவர்கள்? பெரியாரை குறைப்பதற்காக அல்ல, இந்த தமிழறிஞர்கள்லாம் மறைக்க கூடாதல்லவா? இதற்கு முன்னால் என்ன நடந்தது மறைக்க கூடாதல்லவா? சுயமரியாதை திருமணம் 19ஆம் நூற்றாண்டுல மார்கசகாய ஆச்சாரி என்பவர், வேலூர், பழைய வேலூர் மாவட்டம், பிறகு சித்தூர்ல போயிடுச்சு. மார்கசகாய ஆச்சாரி என்பவர் தானே திருமணம் செய்து வைக்கிறார். விஸ்வகர்மா பிரிவை சேர்ந்தவர். செல்லாது என்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு போகிறார்கள், வாதாடுகிறார், வெற்றி பெறுகிறார். வெள்ளைக்கார நீதிபதி இந்த திருமணம் செல்லுங்கிறான். அண்ணல் தங்கோ 1924-25ஆம் ஆண்டில் அண்ணல் தங்கோ திருமணம் நடக்கிறது குடியாத்தத்திலே. பேச்சாளர் கிடைக்கவில்லை அவருக்கு. அவர் தன்னுடைய திருமணத்துக்கு தானே தலைமை தாங்கி ஐயர் இல்லாத கல்யாணத்தை செய்கிறார். ஒரு முதலியார் வகுப்பை சேர்ந்தவர் அண்ணல் தங்கோ. தன்னுடைய திருமணத்துக்கு தானே தலைமை தாங்கி ஒரு சீர்திருத்த திருமணம், ஐயர் இல்லாத திருமணம் நடத்துகிறார். இது என்ன சொல்கிறார்கள்? திராவிட இயக்கத்தில் பெரியார் தான் முதலாக இதை உருவாக்கினார் என்கிறார்கள். நான் குடியரசு இதழ்களை போய் பெரியார் இதழில் படிக்கும் பொழுது பார்த்திருக்கிறேன். 28-29 ஆண்டு எல்லாம் குடியரசு இதழ்களிலே பார்ப்பன புரோகிதர் நீங்கிய கும்பாபிடேகம் என்று போட்டு தலைப்பு செய்திருக்கிறது. அதெல்லாம் தமிழர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆன்மீக துறையிலும் பிராமணர்களை நீக்கிய சடங்குகளை நடத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது எதுவுமே இல்லை, நீங்கள் நிர்வாணமாக இருந்தீர்கள், நாங்கள் தான் கோவணம் கட்டிவிட்டோம் என்று புரட்டக்கூடாது. கோபம் வர்றது அங்கதான். நீ ஒரு எவல்யூஷன் இதுல இருந்து ஏற்கனவே இருந்தது தமிழ் சமூகத்தில், இதை நாங்கள் பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு போனோம் சொல்லுங்க. அதை சரியாக செய்யாமல் திரிவாக செய்தீர்கள். இப்பொழுது இதற்கு மாற்று திராவிடம் என்பது ஒரு இனம் கிடையாது. ஒரு இனம் என்றால் அதற்கு ஒரு தேசிய இனம், நேஷனாலிட்டி என்றால் அதுக்கு ஒரு பொது மொழி இருக்க வேண்டும், பொது பண்பாடு இருக்க வேண்டும். அதுக்கு என்ன மொழி இருக்கு இப்பொழுது? திராவிடத்துக்கு என்ன மொழி? கன்னடம், கலிதெலுங்கு, அதெல்லாம் இதுலேருந்து போனது. கால்டுவெல் ஒரு நன்மை செய்ய போய் அதில் ஒரு தீமை செய்து விட்டார். அதற்கு முன்னால் இருந்த ஐரோப்பிய அறிஞர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து தான் இந்திய துணைக்கண்டத்து மொழிகள் எல்லாம் உருவாயின என்றார்கள். கால்டுவெல் அதுக்கு முன்னால் எல்லீஸ் ஆராய்ச்சி செய்தார். கால்டுவெல்லுக்கு முன்னால் எல்லீஸ் மிகப்பெரிய மனிதர், வெள்ளைக்காரர், திருவள்ளுவர் படம் போட்டு நாணயம் அச்சடித்தவர், பெரிய அதிகாரியா இருந்தவர். நமக்கு அவர் பேரால் தான் சென்னையில் ஒரு தெரு இருக்கு பாருங்க, எல்லீஸ் சாலை. வைக்க வேண்டும், நியாயமா அவர் பாராட்ட வேண்டும். அயோத்திதாச பண்டிதர் சொல்லுவார், என்னுடைய தாத்தா கந்தன் பிள்ளை எல்லீஸுக்கு திருக்குறள் கற்றுக் கொடுத்தார், எல்லீஸிடம் பட்லராக இருந்தார் என்னுடைய தாத்தா கந்தன் பிள்ளை என்று அயோத்திதாசர் எழுதுகிறார். அவர் தான் திருக்குறள் கற்றுக் கொடுத்தார் என்று. எல்லீஸ் நல்லபடியாக சொன்னார். அவர் தென்னிந்திய மொழிகள் என்றார். அவர் திராவிடெல்லாம் எல்லீஸ் சொல்லவே இல்லை, சொல்லவே கிடையாது. ஒரு முன்னுரை ஆந்திரா நூல் ஒன்றுக்கு முன்னுரை எழுதும்போது திராவிட மொழியெல்லாம் அவர் எழுதல, தென்னிந்திய மொழினார். கால்டுவெல் தான் இந்த தவற பண்ணார். கால்டுவெல் சொன்னார், இதை கண்டறிந்த இது மாதிரி சமஸ்கிருத மொழி குடும்பமும் இதுக்கும் தொடர்பு இல்லை, தனி மொழி குடும்பம் என்று. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் துளுவெல்லாம் இருக்கு. இதுக்கு என்ன ஒரு பொது பேர் வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். தமிழையே வைக்கலாமா என்று நினைத்தேன். இந்த ஆய்வு செய்யக்கூடிய மொழியில ஒன்னா இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் கலந்து ஒரு பொது மொழி, ஒரு புரோட்டோ லாங்குவேஜ் ஒன்று இருந்திருக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு மூல மொழி ஒன்று இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் நான் அதுக்கு பேர் கிடைக்கல. மனு தர்மத்தை படித்தேன், அதில் திராவிட என்று வருகிறது. எங்க இருக்கு பாத்தீங்களா? சமஸ்கிருதத்தை பார்த்தேன், மாரிலப்பட்டர் சொல்லுகிறார், அதிலே திராவிட வருகிறது. ஆக ஆரிய மொழிகளில் இருந்துதான் திராவிடத்தை எடுத்தார் கால்டுவெல்லை தவிர தமிழில் இருந்தோ வேற மொழியில் இருந்தோ அல்ல. அந்த தவறை அவர் செய்தார். அந்த திராவிட என்பதை அவர் எடுத்து சொன்னார், நம்முடைய மொழியில் கிடையாது. அதன் பிறகு திராவிட என்று பிடித்துக் கொண்டு எல்லாம் இந்த மற்ற மாநிலத்தவர்களுக்கு மற்ற எல்லாம் ஒன்னா இருந்தது. அன்றைக்கு சென்னை மாகாணம் அவர்கள் குறிப்பாக ஆந்திர தெலுங்கர்களுக்கு மேலாதிக்கம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு பதவிகள் கொடுப்பதற்காக வந்ததுதான் அந்த திராவிடம் என்ற கருத்தியல். இன்றைக்கும் அதை வைத்துக் கொண்டிருப்பது தமிழின துரோகம் செய்வதாக அர்த்தம்.
இதற்கு மாற்று என்பது தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது என்ன? அதுவும் பூடகமா இருக்கக்கூடாது, பூடகமா இருக்கக்கூடாது. தமிழ் தேசியம் என்பதற்கு எதையுமே நீங்க டிஃபைன் பண்ணுன்னு கேட்கணும். எதை சொன்னாலும் வரையறுத்து சொல்லுன்னு சொல்லணும். தமிழுடைய பெருமை, தமிழனுடைய பெருமையை சொல்வதெல்லாம் தமிழ் தேசியம் கிடையாது. ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதெல்லாம் தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ் தேசியம் என்பது என்ன? எமது தேசிய மொழி தமிழ். எனக்கு இந்தியோ இங்கிலீஷோ தேசிய மொழி கிடையாது. எமது தேசிய இனம் தமிழர். நான் இந்தியனும் இல்லை, திராவிடனும் இல்லை. எமது தேசம் தமிழ் தேசம், இந்தியா என்னுடைய தேசம் இல்லை. இறையாண்மையுள்ள தமிழ் தேச குடியரசு அமைப்பது எமது இலக்கு. இந்த நாளும் இருந்தால்தான் அது தமிழ் தேசியம். எமது தேசிய மொழி தமிழ், எமது தேசிய இனம் தமிழர், எமது தேசம் தமிழ் தேசம், இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு அமைப்பது, ஒரு சுதந்திர குடியரசு அமைப்பது என்பது எனது இலக்கு. இது நாளும் சேர்ந்தால்தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது ஒரு கருத்தியல், ஒரு ஐடியாலஜி, அதனுடைய காம்போனன்ட்ஸ், உள்கூறுகள், இதெல்லாம் இதைத்தான் மக்களிடம் கொண்டு போக வேண்டும். அடிமைப்பட்ட தமிழ் தேசத்தை விடுவிக்க இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் தான் திராவிடத்துக்கும் இந்தியம் என்ற ஏமாற்று வித்தைகளுக்கும் மாற்று என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.